விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கைய விமர்சிக்க வேணான்னு சொன்னாலும் அவருடைய அரசியல் வாழ்க்கைய விமர்சிக்காதவங்க இல்லைன்னு தான் சொல்லணும். அதே மாதிரிதான் கரூர்ல 41 பேரை கொலை செஞ்சவங்கள கடவுள் வச்சு செய்வாரு அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் விஜய மறைமுகமா சீண்டி இருக்காரு. 41 உயிரை பறி கொடுத்த அந்த நிகழ்ச்சி காரணமான விஜய் அவர் திடீரென்று 12 மணிக்கு வர சொல்லிட்டு 7 மணி வரைக்கும் காக்க வச்சு ரசிகர்களை சாகடித்து வைத்துவிட்டு அதற்கு நான் தான் காரணமா என்று கேட்கிறார். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். தெய்வம் என்று இருந்தால் நிச்சயமாக அதை கேட்கும். இதற்கு காரணமானவர் யார் என்பது இன்னும் சிபிஐ ரிப்போர்ட் மற்ற ரிப்போர்ட்டுகள் வர இருக்கிறது. ஆனாலும் திரு விஜய் செய்த தவறினால்தான் அந்த அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது என்று பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். நாம் அதை உள்ளே போக விரும்பவில்லை. தமிழர்களே, இன்றைக்கு இந்த அரசாங்கம் பல சட்டத்திட்ட விதிகளை போட்டு வைத்ததின் மூலமாக பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் விஜய் விமர்சிக்கிறவங்களோட அளவு அதிகரிச்சுட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். அதை விட்டுரும், நம்ம வேற விஷயத்துக்கு வரலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி போதாதுன்னு திமுகவுக்கு போட்டியா அந்த கட்சியில கவுன்சிலரா இருந்த தோட்டமுத்து ராதாகிருஷ்ணன் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டாரு. திமுகவுல ஜாதிய பார்த்து பதவி கொடுக்கறாங்க, தாங்கிக்க முடியாம கட்சி துவங்கிட்டாருன்னு சொல்லி இருக்காரு. வர்ற தேர்தல்ல திமுகவுக்கு எதிராக களமிறங்க போறதா அதிரடி அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. எதுக்கும் திமுக அலாட்டா இருக்கிறது நல்லது. சரி, நம்ம 2 தடவை நம்ம அப்போ இருந்து 2012 வந்துட்டுருக்கோம். இப்படி இருந்தாலும் நம்ம கட்சி தலைமையும் நம்ம பொறுப்பாளரும் நமக்கு உரிய ஒரு மரியாதை கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஒன்றும் தப்பு தவறுகள் பண்ணலை, இருக்கின்ற அடிப்படையில் எதிர்பார்ப்புலையும் இருக்கிறோம். அது என்ன ஒரு சூழ்நிலையில் அது திரும்ப ஒரு பையனுக்கு போட்டுருவாங்க. அதை கேட்டால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் சமுதாய ரீதியில் அது மாற்று கட்சியில் ஒருத்தர் இருக்கிறாரு, அதனால் உங்களுக்கு அதே இதில் கம்யூனிட்டியில் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலாகவும் வருத்தமாகவும் ஆயிடுச்சு. நம்ம திராவிட இயக்கத்தில் நம்ம சமூக நீதி, சமத்துவம், சமநீதின்னு நம்ம பேசுகிறோம். இதில் எங்கேருந்து உழைக்கிறவனுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்து அவங்கள ஒரு பதவியில் வச்சு பார்க்கணுமே, பார்க்க விரும்பலையா? இதில் என்ன ஜாதி எங்கேருந்து வருது? திமுகவில் ஜாதின்ற அடிப்படையில் நம்ம கோட்பாடில் இல்லை இருக்கிறப்ப இதை ஏன் பிரிச்சுட்டு அதில் அந்த கட்சியில் அந்த ஒரு ஜாதிக்காரங்க இருக்கனால போடணும் அப்படின்ற அடிப்படையில் போகுது அப்படின்றப்ப நம்மளுக்கு ரொம்ப ஒரு மன கஷ்டமாயிடுச்சு. யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்லைன்ற மாதிரி தான் திமுக காரங்க இருக்காங்க. அந்த வகையில திமுக கூட்டணிக்கு பெரிய கட்சிங்க மட்டும் இல்லாம லெட்டர் பேடு கட்சிகள் நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல தேசிய தெலுங்கர் கூட்டமைப்பும் சேர்ந்துருச்சு. அதோட விட்டாங்களா, வர்ற தேர்தலோட அதிமுக காணாம போயிடும் அந்த கட்சி தலைவர் கணிச்சிட்டாரு. ஓவரா கூறாரு பாருங்க. தமிழ்நாட்டிலே சிறப்பாக ஆட்சி செய்து வரும் முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் தமிழக மக்கள் வாக்களித்து முதல்வராக ஆட்சி கட்டிலை அமர வைப்பார்கள். மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி படுதோல்வி அடைந்து அதிமுக அரசியலிலிருந்து இல்லாமல் போகும் நிலை தமிழ்நாட்டிலே உருவாகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே எடப்பாடி பழனிசாமி தான் தோன்றித்தனமாக பல்வேறு விஷயங்கள் இன்றைய தினம் தமிழகத்தில் நடைபெறுகின்றது. அது மட்டுமின்றி தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசுதான் மீண்டும் வெற்றி பெறும்.